வெல்கம் டு பணியும் வைப்பும். ரயில்வே என்டிபிசி 2024 எக்ஸாமுக்கு ப்ரீவியஸ் இயர்ல என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு சாப்டர் வைஸ் சிலபஸ்ல ஒரு சாப்டர் எடுத்து அந்த சாப்டர்ல என்னெல்லாம் செக்ஷன்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆர்டரா பார்த்துட்டு வரோம். இது வரைக்கும் ஹிஸ்டரி ரிலேட்டடா 3 வீடியோ கவர் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் வீடியோ குரோனாலஜிக்கல் ஆர்டர் படி ப்ரீ ஹிஸ்டரி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ப்ரீ ஹிஸ்டரி பிளஸ் வந்து ஐவிஸ் ரிலேட்டடா என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் வீடியோல கவர் பண்ணியிருந்தோம். செகண்ட் வீடியோ அப்படியே குரோனாலஜிக்கல் ஆர்டரா வேதிக் பீரியட் வரும். ஸோ வேதிக் பீரியட் அதே மாதிரி ஜெயினிசம் புத்திசம் ரிலேட்டடா ஜெயினிசம் அதே மாதிரி புத்திசம் ரிலேட்டடா என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு செகண்ட்ல கவர் பண்ணினோம். தேர்ட் டாபிக் அப்படியே குரோனாலஜிக்கல் ஆர்டர் பார்க்கும்போது மகா ஜனபதாஸ் வரும். ஸோ மகா ஜனபதாஸ் அதே மாதிரி மௌரியன் இந்த 3 இதுமே வந்துன்னா இது வரைக்கும் கவர் பண்ணினோம். இதோட கண்டினியூஸ் பார்ட்டா ஸோ மௌரியனுக்கு அப்புறம் யார் வருவானா குப்தா டைனஸ்டி ரொம்ப ஃபேமஸான டைனஸ்டி. அவங்களோட பீரியட்ல என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்த்தலாம். அதுல முதல் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா பிரயாக் பிரசஸ்தி ஆல்சோ known as அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் ப்ரொவைடஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் த அச்சீவ்மெண்ட் ஆஃப் நம்ம எல்லா கொஸ்டினுமே தமிழ்லயுமே கொடுத்துருவோம். இல்ல அலகாபாத் தூண் கல்வெட்டு அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதுக்கு இன்னொரு பேரு பிரயாக் பிரசஸ்தின்னு சொல்றாங்க. இந்த தூண் கல்வெட்டுல எந்த கிங்க பத்தி வந்து பேசியிருக்காங்க அதுதான் கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல ஒரு யூனிக் இருக்கு. இங்க பிரயாக் அப்படின்னு இருக்குல்ல, பிரயாக்கும் அலகாபாத்தும் வந்து சேம் பிளேஸ். அலகாபாத் எங்க இருக்கு? உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. அதாவது அலகாபாத் ஏன்ஷியன்ட் டைம்ல கூப்பிட்ட பேர் தான் பிரயாக்ராஜ். இப்ப நீங்க கூகுள்ல அலகாபாத் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா பிரயாக் ராஜ் அப்படின்னு தான் வரும். ஏன்னா பேரை வந்து மாத்திட்டாங்க. சும்மா ஒரு ஜிகேக்காக நான் அந்த இடத்துல சொல்றேன். இதுல எந்த கிங்க பத்தி சொல்லியிருப்பாங்கன்னா குப்தாவோட கிங்க தான் சொல்லியிருப்பாங்க. அதுவும் குப்தால யாருன்னா சமுத்திர குப்தாவை பத்தி பேசியிருப்பாங்க. நல்லா பாருங்க, இவரோட ரெக்கார்டு வந்து இவர் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அந்த மாதிரி பண்ணியிருக்காரு இப்படி பெருமை எல்லாம் எதுல பேசுவாங்கன்னா கல்வெட்டுல தான் பேசுவாங்க. அதுல என்ன கல்வெட்டம்? பிரயாக் பிரசஸ்தி அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன். இது யாரு அந்த காலத்துல சமுத்திரகுப்தா பீரியட்ல வந்த புலவர் எழுதியிருக்காரு? யாருன்னா ஹரிசேனா எழுதியிருக்காரு. குப்தா பீரியட் அப்படின்னு வந்தவை குப்தா அப்படின்னு வந்தவே ரெண்டே பேர் தான் இம்பார்ட்டன்ட். ஒன்னு சமுத்திரகுப்தாவோட வந்து அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன், இன்னொன்னு யாருன்னா சந்திரகுப்தா 2 இருப்பார். ஸோ சந்திர குப்தாவோட 2 அவரோட பீரியட் வர அயன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. இந்த 2 பில்லர் தான் இம்பார்ட்டன்ட், நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ அயன் பில்லரோட இன்ஸ்கிரிப்ஷன் ஒன்னு அது சமுத்திரகுப்தா, இங்க அலகாபாத் அப்படின்னு வந்தாவே சமுத்திரகுப்தா. இது எப்படி நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம்? இங்க சமுத்திரம் இருக்குல்ல, சமுத்திரம்னா கடல். கடல் ரொம்ப அழகா இருக்கும். அப்ப அழகா இருக்குல்ல அலகாபாத். இதோட கனெக்ட் பண்ணி வச்சுக்கேன். சின்ன ஒரு ஷார்ட்கட்ஸ் எக்ஸாமுக்கு மறக்கக்கூடாது. அப்ப இந்த கேட்ட கேள்விக்கு என்ன ஆன்சர் வரும்? கேட்ட கேள்வி அலகாபாத்னால சமுத்திரகுப்தா, இப்ப ஆன்சர் கீதா வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். Who of the following is one of the 9 gems of சந்திரகுப்தா 2? சந்திரகுப்தா 2 வந்துன்னா குப்தாவோட வந்துன்னா கிங்கு. அந்த கிங்கு டைம்ல வாழ்ந்த வந்துன்னா நிறைய புலவர்கள் இருக்காங்களாம். அதுல 9 ஜெம்ஸ் இந்தியாவுல ரொம்பவும் பேசப்பட்ட, அதாவது ஏன்ஷியன்ட் டைம் பேசப்பட்ட 9 புலவர்கள் இவரோட காலத்துல வாழ்ந்திருக்காரு. அதுல ஒருத்தவர் வந்து இந்த 4 ஆப்ஷன்ல இருக்கு. அது யாருன்னு தான் கேட்டிருக்காங்க. இப்ப என்ன பண்ணலாம், இந்த 9 ரத்தினங்கள் சொல்ற புலவர்கள் யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சோம்னா அதை வச்சு இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். இல்லைன்னா இங்க பாருங்க, சந்திரகுப்தா 2 பீரியட்ல நவரத்னாஸ் அப்படின்னு ஒரு இருக்குல்ல, நவரத்னால ஸ்டார்டிங் பார்த்தோம்னா அமரசிம்ஹா, அடுத்து தன்வந்திரி, அடுத்து ஹரிசேனா. ஹரிசேனா இதுக்கு முன்னாடி கொஸ்டின் பார்த்தோம். சமுத்திரகுப்தா 2 பீரியட்லயுமே இவர் ரொம்ப ஃபேமஸான வந்துன்னா அவரோட கோட் புலவரா இருப்பாரு. இவரோட பீரியட் சந்திரகுப்தா 2 பீரியட்லயுமே இவர் வருவாரு. அடுத்து காளிதாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்ஷியன் ஆதர்ன்னு சொல்லுவாங்க. இவர்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் அப்கமிங்ல பார்ப்போம். பட் டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போதைக்கு ஞாபகத்துல வச்சுக்கேன், சந்திரகுப்தா 2வோட அவையில வந்து இருக்கிற புலவர்களை இவரும் ஒருத்தர் அப்படின்னு. அடுத்து ககப்பனகா, அடுத்து சங்கு, வரகமிகிரா, அடுத்து வரோச்சி, அடுத்து வேட்டல் பாட்டா. இவங்க 9 பேர் தான் யாரும் சந்திரகுப்தா 2 பீரியட்ல வாழ்ந்த வந்து புலவர்கள். இப்ப ஆப்ஷன் வருங்களேன். இதுல நான் விஷாகா டட்டா அப்படின்னு ஒரு பேர் பார்க்கவே இல்லை. பிரம்மகுப்தா அப்படின்னு ஒரு பேர் பார்க்கவே இல்லை. மோகலனா அப்படின்னு ஒரு பேர் பார்க்கவே இல்லை. வரக மிகிரா இப்பதான் பார்த்தோம். வரக மிகிரான்னு சொல்லிட்டு ஒரு பேர் இங்க இருக்கு பாருங்க, வரக மிகிரான் இருக்கு. அப்ப என்ன, இவர் தான் வந்து கோட் போயட்டா இருப்பாரு. அதனால ஆன்சர் என்ன வரும்? இதுதான் ஒரு ரைட்டா. இது எல்லாமே ஃபேக்சுவல் ரோட் லேர்னிங் மாதிரி தான் இருக்கும். வேற வழியில ஹிஸ்டரி அப்படின்னு வந்தாவே நம்ம லேர்ன் பண்ணி தான் ஆகணும். நீங்க மைண்ட்ல வச்சுக்கேன். அடுத்த கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கொஸ்டின்லாம் ஏதோ கேட்கணும் அப்படின்னு கேட்டு வச்சிருக்காங்க. இதுல எந்த ஒரு லேர்னிங்குமே கிடையாது. ஈவன் ஸ்கூல் புக்ல இதை பத்தி எதுவுமே சொல்லவும் இல்லை. நேம் த டாட்டர் ஆஃப் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரூலர் இன் ஏர்லி இந்தியன் ஹிஸ்டரி சந்திரகுப்தா 2. இப்ப சந்திரகுப்தா 2 பீரியட்ல ஏதாவது கேட்டிருக்காங்க அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன்ல வேற யாரு இது ரிலேட்டா கேட்டிருந்தாவே ஆன்சர் பண்றது டஃப் தான். இவருக்கு பிறந்த வந்து புள்ள யாரு அதெல்லாம் கேட்டிருக்காங்க. யாரு இவங்களோட மகள் அதெல்லாம் நம்மளுக்கு எப்படி தெரியும்? அதனாலதான் இது வந்து டஃப்பான கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பிரபாவதி குப்தான்னு சொல்றாங்க. இவங்க சந்திரகுப்தா 2வோட டாட்டர். அவ்வளவுதான், வேற எதுவுமே வந்து இந்த கொஸ்டின் வந்து லேர்னிங்கே கிடையாது. யாரை பத்தி லேர்னா இந்த சந்திரகுப்தா 2 பத்தி லேர்ன் பண்ணணும். ஏன்னா இவர ரிலேட்டட் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதுக்காக இவரை லேர்ன் பண்ணிக்கலாம். பட் இவர் டாட்டர் யாருன்னு வந்து லேர்ன் பண்றதுல ஒரு யூஸுமே கிடையாது. ஜஸ்ட் ரொம்ப பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்ஸாம்ல கேட்கறாங்க அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கலாம். இப்ப கேட்ட கேள்விக்கு ஆன்சர் என்ன? பிரபாவதி குப்தா. ஆன்சர் டி தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். புக்தி, போகா, விசயா, விதி
மற்றும் மண்டலம் இதெல்லாம் வந்து எதோட ரிலேட்டடா வரும்? மௌரியன் பீரியடா, குப்தா பீரியடா, இல்ல சம் ரிச்சுவல்ஸா, இல்ல சந்திரகுப்தா பீரியட்ல இருக்கிற மினிஸ்டர்ஸா, இதுல எது வரும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இது ஒண்ணும் கிடையாது. குப்தாவோட பீரியட்ல வந்துனா அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாபிக்ல நீங்க பர்டிகுலரா பார்த்தா இங்க பாருங்க, போகான் இருக்கு. போகானா என்ன? பீரியாடிக் சப்ளை ஆஃப் ஃப்ரூட்ஸ், ஃப்ளவர் யாருக்குன்னா கிங்குக்கு கொடுக்குற வந்துன்னா அந்த சப்ளை யாரெல்லாம் கொண்டு வருவாங்களோ அந்த யூனிட் பேர் தான் என்ன போகான்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாகா அப்படின்னா 1/6 ஆஃப் த ப்ரொடக்ஷன் யார்கிட்ட கொடுத்தணும் அப்படின்னா டாக்ஸா வந்து என்னன்னா மௌரியனோட அட்மினிஸ்ட்ரேஷன் கிங் கிட்ட கொடுத்துடணும். இதை ஏன் சொல்றேன்னா இந்த ஒரு டேர்ம் இருக்குல்ல, இந்த டேர்ம் வச்சு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். சம்திங் ரிலேட்டட் டு அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த இடத்துல போகா அப்படின்றது அப்ப அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடா வரும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன் இந்த குப்தா பீரியட், அதனால ஆன்சர் வந்து பி தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து நான் போயிடலாம். அடுத்து பார்த்தோம்னா இது கொஞ்சம் சிம்பிளான கொஸ்டின் தான். நலந்தா யூனிவர்சிட்டி வைட்லி ரெகக்னைஸ்ட் as ஒன் ஆஃப் த ஏன்ஷியன்ட் வேர்ல்ட் ஸ்டேட் யூனிவர்சிட்டி அண்ட் இம்பார்ட்டன்ட் புத்திஸ்ட் சென்டர் ஆஃப் அகாடமிக் எக்ஸலன்ஸ் விச் இந்தியன் ரூலர் ஃபவுண்டட் அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டின்ல ஒரு கனெக்ஷன் இருக்கு. அதாவது நலந்தா யூனிவர்சிட்டி அப்படின்னு வந்தாவே யார் வருவாங்கன்னா புத்திசம் வரும். புத்திசம் அப்படின்னு வந்தாவே எந்த டைனஸ்டி வரும்? குப்தாவில் சில ரூலர்ஸ் வந்து புத்திசத்தை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க தான் என்ன பண்ணிருப்பாங்க, நலந்தா யூனிவர்சிட்டியை ஃபவுண்ட் பண்ணிருப்பாங்க. அந்த கிங் யார்? அதுதான் கொஸ்டினை கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? குமாரகுப்தா. குமாரகுப்தா ஒன் இவர் தான் என்ன பண்ணிருப்பாங்க, நலந்தா யூனிவர்சிட்டி வந்து பில்ட் பண்ணிருப்பாரு. ஃபேக்சுவல் அப்ப என்ன வரும்? குமாரகுப்தா தான் பில்ட் பண்ணனால ஆன்சர் வந்து டி தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். விச் பீரியட் ஹாஸ் பீன் டிஸ்கிரைப்ட் as a கோல்டன் ஏஜ் ஆஃப் இந்தியன் ஹிஸ்டரி? யாரோட பீரியட கோல்டன் ஏஜ் அப்படின்னு சொல்றாங்கன்னா குப்தாவோட பீரியட். ஏன் இந்த பீரியட வந்து கோல்டன் ஏஜ், இந்தியா ஹிஸ்டரியோட ஒரு பொற்காலம்னு சொல்றதுக்கான ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குப்தா பீரியட் இது வரைக்கும் நம்ம பார்த்தாலே சந்திரகுப்தா 2 பார்த்தோம். ஸோ சந்திரகுப்தா 2 பீரியட்ல எத்தனை பேரு? 9 அவைப்புலவர்கள் இருக்காங்க. 9 அவைப்புலவர்களும் அந்த காலத்துல எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு ரிட்டனா வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ ரிட்டன் வந்து என்னன்னா ஒரு டெக்ஸ்ட் கிடைக்கிற எந்த பீரியடா இருக்குன்னா குப்தா பீரியட் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் பார்த்தோம்னா சமுத்திரகுப்தா அப்படின்னு வந்து ஒரு கிங்க பார்த்தோம். இவருமே வந்து குப்தா பீரியட் வருது. இந்த சமுத்திரகுப்தா பீரியட்ல நிறைய டைனஸ்டி என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா கைப்பற்றிருப்பாரு. அந்த டைனஸ்டி எல்லாமே அதுக்கு முன்னாடி வந்து ஜெயினிசம், புத்திசத்தை வந்து ஃபாலோ பண்றது. ஜெயினிசம் அதே மாதிரி புத்திசம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏன்ஷியன் ஹிஸ்டரியோட பீரியட் குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்னு பார்த்தா வேதிக் பீரியடுக்கு அப்புறம் ஜெயினிசம் புத்திசம் வந்து நல்லாவே வந்து ஃபிளரிஷ் ஆகும். அப்ப ஹிந்துவிசம் நல்லாவே அடியாகும். அதுக்கு ஒரு ரிவைவல் அப்படின்னு வர்ற வந்து எந்த டைனஸ்டினா குப்தாவோட டைனஸ்டி. குப்தாவோட டைனஸ்டி என்ன சொல்லுவாங்கன்னா ஹிந்துவிசம் ஒரு ரிவைவல வந்துச்சு. ஏன்னா மௌரியன் பீரியட் எல்லாமே வந்து புத்திசத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹிந்துசத்துக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிறது எந்தனா இந்த குப்தா பீரியட்னால அது கோல்டன் ஏஜ் ஆஃப் இந்தியன் ஹிஸ்டரின்னு சொல்லுவாங்க. பட் அட் த சேம் டைம் இந்த பீரியட்ல நிறைய நெகட்டிவ்மே வந்து வர இருக்கும். அது என்னன்னா சதி வந்து அப்படின்னு ஒரு பிராக்டிஸ் வந்தது இவங்களோட பீரியட் தான். ஸ்லேவரிக்கான வந்து அந்த இதெல்லாம் வந்து இவங்களோட பீரியட் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதே மாதிரி காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன்ஸ் இது எல்லாமே ரொம்ப ஃபிளரிஷ் ஆகிற பீரியட் எதுனா இந்த குப்தா பீரியட். இது வந்து நெகட்டிவா சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வைஸ் வந்து பார்க்கும்போது எல்லாமே டீட்டெயிலா வந்து நோட்டடா இருக்கிறது என்னோட பீரியட்னா குப்தா பீரியட். அதனாலதான் கோல்டன் ஏஜ் ஆஃப் வந்து இந்தியன் ஹிஸ்டரி பிளஸ் ஹிந்துவிசத்தோட ஒரு ரிவைவல் இருக்கனால. ஸோ புரியும் நினைக்கிறேன். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கிங் ஆஃப் குப்தா எம்பையர் வாஸ் ஆல்சோ குட் வீணா பிளேயர் அப்படின்னு இருக்குல்ல. குப்தா எம்பையர்ல ஒரு கிங்கை பத்தி கேட்டாவே அது ஒரு ஃபேக்சுவல் கொஸ்டின் தான். அந்த ஃபேக்சுவலா ஒரு அல்ட்ரா ஃபேக்சுவல் மாதிரி எந்த கிங்கு வீணாவை வந்துன்னா பிளே பண்ணுவாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வேணும்? இதுக்கு ஆன்சர் வந்து சமுத்திரகுப்தா. ஏன்னா சமுத்திரகுப்தா ரிலேட்டடா ஒண்ணு பார்த்தோம். அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் பார்த்தோம். அது ஃபர்ஸ்ட். அதோட சேர்த்து இதே 4 லட்சம் இவர் வந்து வீணாவுமே வந்து என்னன்னா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பிளே பண்றாரு. இவருக்கு ஒரு டைட்டில் பாருங்களேன், கவிராஜா அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சிருக்காங்க. இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிரேட்டஸ்ட் கிங் ஆஃப் டைனஸ்டி எந்த டைனஸ்டியா குப்தா டைனஸ்டியா சொல்லுவாங்க. அப்ப இதை வச்சு பார்க்கும்போது யாருன்னா சமுத்திரகுப்தா தான். அதனால ஆன்சர் என்ன வரும்? டி தான் வரும். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இதுவும் ஒரு அல்ட்ரா ஃபேக்சுவலான கொஸ்டின் தான். வாட் இஸ் த ஹைட் ஆஃப் அலகாபாத் பில்லர் விச் பேர் இன்ஸ்கிரிப்ஷன் அசோசியேட்டட் வித் சமுத்திரகுப்தா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினே பார்த்தோம். சமுத்திரகுப்தா ரிலேட்டடா இருக்கிறதா அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன். இப்ப கேள்வி என்னன்னா அந்த பில்லர் அது வந்து எவ்வளவு ஹைட்டா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹைட்லாம் நம்ம வந்து அளந்தா பார்த்துட்டு இருக்க முடியும். அதனால இது ரொம்பவே ஃபேக்சுவலான கொஸ்டின். 35 ஃபீட் இருக்குன்னு சொல்றாங்க. ஜஸ்ட் ரொம்ப பண்ணிக்கங்க. ரொம்ப ரொம்ப ஃபேக்சுவலான கொஸ்டின். 35 ஃபீட். அதனால ஆன்சர் வந்து பி தான் வரும். அடுத்து போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ் இதோட முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வர்த்தானா டைனஸ்டி. ஏன்னா குப்தாவுக்கு அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைனஸ்டி வந்து வர்த்தானா டைனஸ்டி. இதுல கேட்டா என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்த்தோம். அதுல முதல் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா விச் டைனஸ்டி டிட் ஹர்ஷ்வர்தனா பிலாங்ஸ் டு அப்படின்னு இருக்குல்ல. இதை சிம்பிளா ஆன்சர் பண்ணலாம். நம்ம பாக்குறது வர்த்தானா டைனஸ்டி. அதுலயே ஹர்ஷ்வர்தனா இருக்கு. இது எந்த டைனஸ்டி சேர்ந்தனா வர்த்தானா டைனஸ்டம். அந்த வர்த்தானா டைனஸ்டிக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க. அது என்னன்னு தெரிஞ்சா போதும். அதாவது வர்த்தானா டைனஸ்டி ஆர் வந்து புஷ்யபூத்தி டைனஸ்டி சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஞாபகத்துல வச்சுங்க.
நீங்க ஆல்ரெடி லேர்ன் பண்ணிருக்கலாம். லேர்ன் பண்ணியிருந்தா ஜஸ்ட் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கலாம். இல்ல இம்பார்ட்டன்ட் அதாவது இந்த டைனஸ்டில இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தா, புஷ்யபூதி இவர் தான் வந்து ஃபவுண்டரா இருப்பாரு. பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேசப்பட்ட ரூலர் வந்து ஹர்ஷ்வர்தனா. ஹர்ஷ்வர்தனா பீரியட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தா, இவரோட டைம்ல வந்து ஒரு டிராவலர் இருப்பாரு. ஹியான்சாங் வந்திருப்பாரு. சைனீஸ் டிராவலர். இவர் ரிலேட்டடாவும் சம்டைம்ஸ் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. இவர் யாரோட வந்து டைனஸ்டி பீரியட்ல வந்தாரு? ஹர்ஷாவோட பீரியட்ல வந்திருப்பாரு. இவரோட பீரியட்ல இருக்கிற கேபிட்டல் வந்து கன்னௌஜ். அப்ப இத வச்சு என்ன சொல்லலாம்? இவர் எந்த டைனஸ்டினா புஷ்யபூதி டைனஸ்டி. ஆன்சர் டி தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து என்ன பார்த்தலாம்? அடுத்த கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நாகநந்தா a Sanskrit play which tell the popular story of Vidyadhar king சமுத்துவ வாகனா self sacrifice to save the Nagas is attributed to emperor இருக்குல்ல, ஒண்ணும் கிடையாதுங்க. நாகநந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்காம். அந்த புக்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு கிங்க பத்தி பேசுறாங்க. அந்த என்ன கிங் அப்படின்னு பார்த்தா சுமுத் வாகனான்னு சொல்றாரு. இவர் எந்த டைனஸ்டியை சேர்ந்தவனா? வித்யாதர் கிங் அப்படின்னு சொல்றாங்க. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு பாம்புக்காக செல்ஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காருன்னு சொல்றாங்க. இப்ப இந்த கேள்வி வந்து இந்த கிங்க பத்தி கேட்காம இந்த புக் இருக்குல்ல, இந்த புக்கை எழுதினவர் இருப்பாங்களே, அவர் எந்த பீரியட்ல இருந்தாரு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. எந்த எம்பரர் பீரியட்ல அந்த புக்கை எழுதின புலவர் வாழ்ந்தாரு அப்படின்னு அந்த கொஸ்டினை கேட்கிறாங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? அதே வந்து புஷ்யபூதி டைனஸ்டி. புஷ்யபூதி போல இங்க பாருங்களேன், புக்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இல்ல ரத்னவாளி, நாகநந்தா. நாகநந்தா இந்த புக்கை தான் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பீரியட் அப்படின்னு பார்த்தா, வர்தானா டைனஸ்டி ஆர் புஷ்யபூதி டைனஸ்டி ஆர் வந்து ஹர்ஷவர்தனா டைனஸ்டி. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா ஹர்ஷா பீரியட். அதனால ஆன்சர் வந்து சி தான் வரும். ரொம்ப ஃபேக்சுவலா தான் இருக்கும். பட் வேற வழியில படிச்சுதான் ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஹூ வாஸ் த கோர்ட் பாயிண்ட் ஆஃப் கிங் ஹர்ஷ்வர்தனா? ஹர்ஷ்வர்தனா யாரு? என்ன பீரியட்? என்ன டைனஸ்டி வருவான்னு இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல பார்த்துட்டோம். பட் இங்க இவரோட பீரியட்ல சில புலவர்கள் இருந்திருக்காங்க, கோர்ட் பாயிண்டா இருந்திருக்காங்க. அதுல ஒருத்தவங்க வந்து இந்த ஆப்ஷன்ல இருக்கு. அது யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கணும்னா நம்ம கம்ப்ளீட்டா என்ன பண்ணிடலாம், இவரோட பீரியட்ல புக்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த புக் எழுதின ஆதர் தான் இவரோட கோட் பாயிண்டா இருந்திருப்பாரு. அதை பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரத்னவாளி, அடுத்து நாகநந்தா, அடுத்து பிரியதர்ஷிகா, அடுத்து ஹர்ஷரிதா. ஹர்ஷரிதா எழுதுனது பானப்பட்டா. அதாவது ஹர்ஷாவோட பயோகிராஃபியை எழுதுனது யாருன்னா பானப்பட்டா. ஞாபகத்துல வச்சுக்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அடுத்து காதம்பரி பை வந்து பானப்பட்டா. காதம்பரி ஒரு புக்கு, அதை எழுதுனது பானப்பட்டம். பானப்பட்டா ரெண்டு இதுல இம்பார்ட்டன்ட், ஒன்னு ஹர்ஷரிதா, இன்னொன்னு காதம்பரி. இப்ப இதை வச்சு நம்மளால ஆன்சர் பண்ண முடியுமான்னு பார்ப்போமே. நம்மளுக்கு என்ன, ஃபர்ஸ்ட் ஜெயச்சந்திரா அப்படின்னு ஒரு பேர் பார்க்கவே இல்லை, வள்ளல் பார்க்கவே இல்லை, ஆனந்தா பார்க்கவே இல்லை, பானபட்டா பார்த்தோம். ஏன்னா ஹர்ஷரிதாவோட வாழ்க்கையை எழுதுனது யாருன்னா பானபட்டா. அதனால ஆன்சர் டி தான் வரும். நெக்ஸ்ட் போயிடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ். இதுக்கப்புறம் என்ன, சோழ டைனஸ் ரிலேட்டடா என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தலாம். இதுல முதல் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அக்கார்டிங் டு த இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் சோழா டைனஸ்டி, டேஷ் இஸ் த லேண்ட் தட் இஸ் கிஃப்டட் டு டெம்பிள் இருக்குல்ல. இந்த கொஸ்டின்ல ஒரு லேர்னிங் இருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம குப்தா பீரியட் பார்த்தோம். குப்தால ஒரு லேர்னிங் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய கிங்கோட பேரை வச்சு கொஸ்டின்ஸ் வந்து இருந்தது. பட் இங்க பாருங்களேன், சோழாவை பத்தி பார்க்கும்போது நம்மளுக்கு கொஸ்டின் எப்படி இருக்குன்னா, கிங்க பத்தி கேட்க மாட்டாங்க, அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடா தான் வந்து கொஸ்டின் எடுப்பாங்க. ஸோ ஐ எம் டெல்லிங் தட் கொஸ்டின் இதுல பிக் பண்றாங்க, அந்த ஏரியாவை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அப்ப நம்ம குப்தால படிக்கணும்னா கிங் பத்தி வந்து கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கலாம். சோழாவை படிக்கணும்னா கிங்கையும் தெரிஞ்சுக்கலாம். அட் த சேம் டைம் அட்மினிஸ்ட்ரேஷன்ல கொஞ்சம் நல்ல கவனம் வச்சோன்னா நம்மளால கொஸ்டின் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் சொல்றேன். சரி, இப்ப இந்த கொஸ்டின்ல நிலத்தை வந்து டெம்பிளுக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி சோழா டைனஸ்டில வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க. அதுக்கான பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இல்ல என்னன்னா, இப்ப கம்ப்ளீட்டா அதாவது சோழா எம்பையரோட என்னெல்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல இந்த லேண்ட் டொனேஷனை பாருங்களேன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல தான் அதிகமான கொஸ்டின் வருது. பிரம்மதேயா அப்படின்னு இருந்துச்சுன்னா ப்ராமனர்ஸ்க்கு கொடுக்குற வந்து லேண்டாம். அதே இது வெள்ளன் வாகை அப்படின்னா நான் ப்ராமனர்ஸ் கொடுக்குற லேண்டாம். தேவதானா அப்படின்னா டெம்பிள், தேவதானம் அப்படின்னு சொல்றது டெம்பிளுக்கு கொடுக்குற லேண்டு. அடுத்து பள்ளி சண்டம் அப்படின்னா ஜெயின் கம்யூனிட்டிக்கு கொடுக்குற வந்து லேண்ட்னு சொல்றாங்க. ஸோ இதை வச்சு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும்னு பார்ப்போம். கேட்ட கேள்வி டெம்பிள். மொதல் ஆப்ஷன் வராது, வெள்ள வாகை பிளஸ் வந்து இந்த ஃபோர்த் ஆப்ஷன் பிரம்மதேயா. இது ரெண்டும் வராது. ஏன் வராதுதான் பதாம பார்த்தோம். பிரம்மதேயா ஆர் வந்து வெள்ள வாகை, இது ரெண்டுமே ரிலேட்டட் வந்து ப்ராமனஸ் அண்ட் நான் ப்ராமனஸ் ரிலேட்டடா வரனால இது ரெண்டும் நம்ம எலிமினேட் பண்ணலாம். மிச்சம் இருக்குது சாலா பாகம் ரிலேட்டட் என்ன, ஸ்கூல் ரிலேட்டடா வரும். ஸ்கூலுக்கு கொடுக்குற லேண்ட் தான் சாலா பாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்சர் என்ன வரும்? பி தான் வரும். அதாவது தேவதானா இதோட ஃபுல் ஃபார்ம் இங்க இருக்கு பாத்தீங்கன்னா, தேவதானா அதோட அடிஷனலா இந்த பேருமே வரும். என்ன பேரும்? திருண மாட்டுக்கணி. அதனால என்ன ஆன்சர் வந்து பி தான் வரும். ரிலேட்டட் இன்னொரு கொஸ்டின் இருக்கு, அதுல நான் ப்ராப்பரா கொடுத்துறேன். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. டெம்பிள் ரிலேட்டடா தேவதான திருண மட்டுக்கணி தான் வந்து டெம்பிளுக்கு கொடுக்குற லேண்ட். யாரோட பின்னம்? சோழ டைனஸ்டி பீரியட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஃபேக்சுவலான கொஸ்டின். எடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். அஸ் தமிழ்னா நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டெம்பிள் ஆஃப் இந்தியா கால்டு த கிரேட் லிவிங் சோழா டெம்பிள் அப்படின்னு இருக்குல்ல, எந்த டெம்பிள கிரேட் லிவிங் சோழா டெம்பிள்னு சொல்லுவோம்? தஞ்சை பெரிய கோயில் தான் சொல்லுவோம். பிரகதீஸ்வரா டெம்பிள் தான் என்ன வரும்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரா வரும்.
நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இதுலயும் வந்து என்னன்னா ஒரு லாஜிக் வச்சு ஆன்சர் பண்ணலாம். தஞ்சாவூர் பெயிண்டிங் ஆரிஜினேட்டட் இன் டைம் ஆஃப் விச் டைனஸ்டி? தஞ்சாவூர் இருக்கு, தஞ்சைன்னா தமிழ்நாட்டுல இருக்கு, அப்ப தமிழ்நாட்டு ரிலேட்டடா டைனஸ்டி தான் இருக்கணும். சண்டையில தமிழ்நாடு கிடையாது, முகல்ஸ் டெஃபினட்டா கிடையாது, கௌஷலமே கிடையாது. யாரு வரும்னா சோழாஸ் தான் வருவா. அதனால ஆன்சர் என்ன வரும்? சி தான் வரும். அதாவது பெயிண்டிங்ல நிறைய டைப் ஆஃப் பெயிண்டிங் இருக்கும். அதுல தஞ்சாவூர் பெயிண்டிங் வந்து சோழாவோட பீரியட்ல இருந்து ஆரம்பிச்சனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இது இந்த வீடியோட லாஸ்ட் கொஸ்டின். The land for maintenance of school mentioned in the Chola inscription was known as அப்படின்னு இருக்குல்ல. இது ரெண்டாவது கொஸ்டின். அதாவது சோலாவோட அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடா கேட்கிற ரெண்டாவது கொஸ்டின் இது. ஞாபகத்துல வச்சுக்கலாம். எனக்கு கொஸ்டின்ஸ் என்ன பேட்டர்ன்ல கேட்டாங்க தெரியுது, நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா சோலாவில் லேண்ட் எப்படிலாம் வந்து டொனேட் பண்றாங்க, அதோட நேம்ஸ் எல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல சாலபாகா, சாலா அப்படின்றது சந்தோஷம், அப்ப ஸ்கூலுக்கு போறதுல ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி வந்து கலெக்ட் பண்ணுங்க. லேண்ட ஸ்கூலோட மெயின்டெனன்ஸ் கொடுக்கறதுக்கு பேர் வந்து சாலபோக, ஞாபகத்துல வச்சுக்கலாம். அடுத்து தேவதானம். நான் சொன்னல தேவதானம் திருநாமட்டுக்கனி அப்படின்னு இருக்கும். இது வந்து டெம்பிள்ஸுக்கு கொடுக்குற வந்து லேண்டு. அடுத்து பள்ளி சந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெயினிசத்துல இருக்கிற இன்ஸ்டிடியூஷனுக்கு லேண்டை வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க. பிரம்மதேயா, அதுலயே பேர் இருக்கு, பிரம்மான் இருக்கு. அப்ப பிராமணாஸ் ரிலேட்டடா வந்து என்னன்னா கொடுக்குற லேண்டு தான் வந்து பிரம்மதேயா. அடுத்து வெள்ளன் வாகை அப்படின்னு பார்த்தோம்னா விவசாயிகளுக்கு கொடுக்குற லேண்ட், நான் பிராமணா இருக்கிற விவசாயிகளுக்கு கொடுக்குற லேண்டு தான் என்ன வேலன் வாகை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதை வச்சு நம்மளால என்ன சொல்ல முடியும்னா, கேட்ட கேள்வி வந்து ஸ்கூல் ரிலேட்டடா கேட்டிருந்தாங்க. அப்ப ஸ்கூல் அப்படின்னா சாலபோகா, ஆன்சர் வந்து பி தான் வரும்.